ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் சூத்திரங்கள். இந்த ஃபஸ்ட் பாடத்தில் எந்தெந்த சூத்திரங்கள் நம்ம பயன்படுத்தணும் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ உடன் பிக்கான கார்ட்டீசியன் பெருக்கலை ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி அனைத்து ஏ உட்கணம் ஏ பி உட்கணம் பி என வரையறுக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏலிருந்து பிக்கான உறவு ஆறானது ஏபியின் உட்கணம் ஆகும். அதாவது ஆர் உட்கணம் ஏ பெருக்கல் பி, இது ரெண்டுமே பெருக்கிட்டு ஆறில் வரோன்னு சொல்கிறோம், அதுதான் உட்கணம்னு சொல்கிறாங்க. எக்ஸிலிருந்து வைக்கான உறவு எஃப்பில் ஒவ்வொரு எக்ஸ் உட்கணம் எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் உட்கணம் வைக்கும் உண்டு எனில் அதை சார்பு என்கிறோம். ஒரே ஒரு உறுப்பு தான் வைலையும் ஒரே உறுப்பு தான் இருக்கும், அதுக்கு தான் சார்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சார்பை பின்வருமாறு குறிப்பிடலாம். அது எந்த மாதிரி நம்ம குறிக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. 1 அம்புக்குறி படம், 2 அட்டவணை முறை, 3 வரிசை ஜோடிகளின் கணம், 4 வரைபடை முறை. அதுக்கப்புறம் பாருங்கள், சில வகையான சார்புகளாவன. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கொன்றான சார்பு, 2வது மேல் சார்பு, 3வது பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பு, 4வது உட்சார்பு, 5வது வரைபடை முறை. அதுக்கப்புறம் பாருங்கள், சமணி சார்பு என்னென்னு குறிப்போம். சமணி சார்புனா f(x) = x. தலைக்கீழ் சார்புனா f(x) அது தலைக்கீழாக வரும் 1/x. மாறிலி சார்புனா f(x) c. cனா அது ஒரு மாறிலி. அதுக்கப்புறம் பாருங்கள், நேரிய சார்பு f(x) ax கூட்டல் b. இங்கே a ≠ 0, இது a 0 இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருபடி சார்பு f(x) ax² கூட்டல் bx கூட்டல் c, இதுவும் a ≠ 0ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முப்படி சார்பு கனசார்பு கூட சொல்லுவாங்க. அது f(x) ax³ கூட்டல் bx² கூட்டல் cx கூட்டல் d, a ≠ 0. அதுக்கப்புறம் பாருங்கள், ab மற்றும் c ஆகியவை 3 வெற்றிலா கணங்கள். f ஏலிருந்து b, g bலிருந்து c ஆகியவை 2 சார்புகள் எனில் g(f) ஏலிருந்து c. இது ரெண்டுமே சேர்த்து எழுதிங்கன்னா ஏலிருந்து c வரையும் வரும்னு சொல்கிறாங்க. என்ற f மற்றும் g சார்புகளின் சேர்ப்பை g(f(x) g(f(x) அனைத்து x உட்கணம் a என வரையறுக்கலாம். அதுக்கப்புறம் f, g ஆகியவை ஏதேனும் இரு சார்புகள் எனில் பொதுவாக f(g) ≠ g(f). 2 சார்பு இருந்துச்சுன்னா அது ≠ ரெண்டுமே சமமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் f, g மற்றும் h ஏதேனும் 3 சார்புகள் எனில் f(g) g(h) f(g)(hன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். எப்போவுமே 3 சார்புகள் கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்போவுமே சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஃபஸ்ட் பாடத்தில் இருக்கும். ஃபார்முலாஸ்லாம் அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா?